திரிபுரத்தே நிலையென்று நினைத்த தன்மையற்ற அசுரர்களை அழித்த சிவபெருமானும் திருமாலும் வணங்கக்கூடிய அபிராமியே, அன்னையே, உன்னையே சரணம் சரணம் என்று அண்டிய அடியார்களின் மரண பயத்தை ஒழிப்பாய். அது மட்டுமல்ல, அவர்களை பொய்மையான இந்த உலக வாழ்வினின்றும் விடுவிப்பாய். பிறப்பு அறுப்பாய், பெருநிலை தருவாய். அபிராமி தாயே, உன்னிடம் அன்பு கொண்டு தவம் செய்யும் ஞானிகள் உன் திருவடி தாமரைகளையே வணங்குகிறார்கள். அத்திருவடிகளை கண்டு கொள்ள அடையாளம் எதுவென்றால், பிறை அணிந்த சிவபெருமானின் துணைவியே கேள். வையம், தேர், குதிரை, யானை, உயர்ந்த மணிமுடிகள், பல்லக்குகள், கொட்டும் பொன், உயர்ந்த முத்து மாலைகள் இவையே நின் திருவடி சின்னம். வையம், தேர் முதலிய அரசு சின்னங்களை அம்பிகை பக்தர்களும் அணிந்திருப்பதால் அவர்கள் மன்னர்கள் ஆவார்கள். அபிராமி தாயே, மென்மையான இடையில் செம்மையான பட்டணிந்தவளே, அழகிய பெரிய முளைகளில் முத்தாரம் அணிந்தவளே, வண்டுகள் மொய்க்கும் பிச்சி பூவை கண்ணங்கரிய குழலில் சூடியவளே, அழகிய 3 திருக்கண்களை உடையவளே, உன்னுடைய இந்த அழகையெல்லாம் கருத்திலே கொண்டு தியானித்திருக்கும் அடியார்களுக்கு இதைவிட சிறந்த தவம் ஏதும் இல்லை. ஏ வறிஞர்களே, நீங்கள் வறுமையால் பாதிக்கப்பட்டு ஒருவரிடத்திலே பொருளுக்காக சென்று அவர்கள் உங்களை இழிவுபடுத்தாமல் இருக்க வேண்டுமா? என் பின்னே வாருங்கள். முப்புர நாயகியின் பாதங்களையே சேருங்கள். தவத்தையே செய்யாத பழக்கமுடைய கயவர்களிடத்திலிருந்து என்னை தடுத்தாட்கொண்டவள் அவளே. அபிராமி தாயே, நீ 1000 மின்னல்கள் சேர்ந்தால் போல வடிவுடையவள். தன்னுடைய அடியவர்களுக்கு அகமகிழ்ச்சி தரக்கூடிய ஆனந்த வள்ளி. அருமையான வேதத்திற்கு தொடக்கமாகவும் நடுவாகவும் முடிவாகவும் விளங்கும் முதல் பொருள் ஆனவள். உன்னை மானிடர் நினையாது விட்டாலும் நினைத்திருந்தாலும் அதனால் உனக்கு ஆகக்கூடிய பொருள் ஒன்றும் இல்லையே. அபிராமி அன்னையே, நீ ஒன்றாக நின்று பலவாக பிரிந்து இவ்வுலகில் எங்கும் பறந்திருக்கிறாய். பராசக்தியை நின்று பிரிந்த பல சக்திகள், அவைகளிடத்திலிருந்து நீங்கியும் இருக்கக்கூடியவள் நீ. ஆனால் எளியோனாகிய என் மனதில் மட்டும் இடையறாது நீடு நின்று ஆட்சி செய்கிறாய். இந்த ரகசியத்தின் பொருளை அறியக்கூடியவர்கள் ஆளிலையில் துயிலும் திருமாலும் என் தந்தை சிவபெருமானும் ஆகிய இருவருமே ஆவார்கள். அபிராமி தாயே, என் தந்தை சிவபெருமான் அளந்த 2 நாழி நெல்லை கொண்டு 32 அறமும் செய்து உலகை காத்தவளே, நீ எனக்கு அருளிய செந்தமிழால் உன்னையும் புகழ்ந்து போற்ற அருளினாய். அதே சமயத்தில் நின் தமிழால் ஒருவனிடத்திலே சென்று இருப்பதையும் இல்லாததையும் பாடும்படி வைக்கிறாய். இதுவோ உனது மெய்யருள், விரைந்து அருள் புரிவாயாக. ஐயன் அளந்த படி 2 நாழி என்பது காஞ்சியில் ஏகாம்பரநாதர் நெல் அளந்ததை குறித்தது. அதனை பெற்று அபிராமி காத்தலை செய்யும் காமாட்சியாகி 32 அறங்களையும் புரிந்து உலகை புறந்தனள் என்பது வழக்கு. அபிராமி தாயே, வைகரையில் மலர்ந்த தாமரையினிடத்தும் என்னுடைய மன தாமரையிலும் வீற்றிருப்பவளே, குவிந்த தாமரை மொக்கு போன்ற திருமுலை உடைய தையலே, நல்லவளே, தகுதி வாய்ந்த கருணை சேர்ந்த நின் கண் தாமரையும் முக தாமரையும் பாத தாமரையுமே அல்லாமல் வேறொரு புகலிடத்தை நான் தஞ்சமாக அடைய மாட்டேன். அபிராமி தாயே, நீண்ட கரும்பு வில்லையும் 5 மலர் அம்புகளையும் கொண்டவளே, உன்னை தவிர வேறொரு புகலிடம் இல்லையென்று தெரிந்தும் உன்னுடைய தவ நெறிகளை பயிலாமலும் நெஞ்சத்திலே நினையாமலும் இருக்கின்றேன். அதற்காக நீ என்னை தண்டிக்காமல் புறக்கணிக்காமல் எனக்கு அருள் பாலிக்க வேண்டும். உலகத்திலுள்ள பேதைகளாகிய பஞ்சும் நாணக்கூடிய மெல்லிய அடிகளை உடைய பெண்கள் தாங்கள் பெற்ற குழந்தைகளை தண்டிக்க மாட்டார்கள் அல்லவா? அதுபோன்றே நீயும் எனக்கு அருள் புரிய வேண்டும்.
அபிராமி தாயே, பாலை விட இனிமையான சொல்லை உடையவளே, நீ உன்னுடைய திருவடி தாமரையை திருமாலை காட்டிலும் உயர்ந்த தேவர்கள் வணங்கும் சிவபெருமானின் கொன்றை அணிந்த நீண்ட சடைமுடியில் பதித்தாய். அடுத்து உன் அருள் கண்கள் பட்டு உயர்ந்து நிற்கும் 4 வகை வேதத்திலே உன்னுடைய திருவடி தாமரைகளை பதித்தாய். ஆனால் இன்று நாற்றமுடைய நாயாகிய என்னுடைய தலையையும் உன்னுடைய திருவடிகளில் சேர்த்து கொண்டாய். நான் அவ்வளவு சிறந்த தாயே, மலையரசர் மகளே, சிவந்த கண்களை உடைய திருமாலின் தங்கையே, நாயாக உள்ள என்னையும் இங்கே ஒரு பொருட்டாக மதித்து நீயே தன்னை மறந்து ஆட்கொண்டு விட்டாய். அது மட்டுமல்லாமல் உன்னையே உள்ளபடியே அறிந்து கொள்ளும் அறிவையும் பேயேனாகிய எனக்கு தந்தாய். நான் பெறுதற்கரிய பேரல்லவோ பெற்றேன். அபிராமி தாயே, உன் கணவர் பொன்மலையை வில்லாக கொண்டு முப்புறத்தை எரித்த சிவந்த கண்களை உடைய யானை தோலை போர்த்திய சிறந்த காவலன் ஆவான். அந்நவனின் திருமேனியையும் உன்னுடைய குறும்பையொத்த கொங்கையால் சோர்வடைய செய்தவளே, பொன் போன்ற சிவந்த கைகளில் கரும்பு வில்லோடும் மலர் அம்போடும் என் சிந்தையில் எப்போதும் உறைந்திருப்பாய். 6 சமயங்களுக்கு தலைவியாக இருக்கக்கூடியவள் அபிராமி அன்னை ஆகும். அவளே பேதையர்களுக்கு நற்கதி அடைவதற்கு சில உண்மையான வழிகளை காட்டுபவள். அப்படி இருந்தும் சில வீணர்கள் பிற சமயம் உண்டென்று அலைந்து திரிகிறார்கள். இவர்களின் செயல் பெரிய மலையை தடிகொண்டு தகர்ப்பேன் என்பது போல் உள்ளது. அபிராமி தாயே, உன்னையன்றே வீணாக பழிவாங்கும் வேறொரு தெய்வத்தை நாடமாட்டேன். உன்னையே அன்பு செய்தேன். உன்னுடைய புகழ் வார்த்தையன்றி வேறொரு வார்த்தை பேச மாட்டேன். என் நேரமும் உன்னுடைய திருமேனி பிரகாசத்தை தவிர வேறொன்றும் இவ்வுலகத்திலும் 4 திசைகளிலும் காண மாட்டேன். ஆனந்த வள்ளி அபிராமி தாயே, உனது கணவனாகிய சிவபெருமான் ஒரு காலத்தில் மன்மதனை அண்டமும் வானமும் பூமியும் காணும்படியாக எரித்தார். அப்படிப்பட்டவருக்கும் நீ 6 முகமும் 12 கைகளும் சிறந்த அறிவும் கொண்ட அழகனாகிய முருகனை பெற சக்தி கொடுத்தாய். உன்னுடைய அன்புதான் என்னவோ. அபிராமி அன்னையே, பசுமையான பொன்மலையை வில்லாக உடைய சிவபிரானின் இடபாகத்தில் அமர்ந்தவளே, நான் அறிவே இன்னதென்று அறியாதவன், மிகவும் சிறியவன், நின் மலர்பாத துணையன்றி வேறொரு பற்றும் இல்லாதவன். ஆகையால் பாவியாகிய நான் உன்னை பாடிய பாடலில் சொற்குற்றங்கள் இருப்பினும் தாயே, நீ தள்ளி விடுதல் ஆகாது. ஏனெனில் அது உன்னை பாடிய தோத்திரங்களே ஆகும். அன்னையே, அபிராமி தாயே, உன்னையே பாடி உன்னையே வணங்காமல் மின்போலும் ஒளி உடைய நின் தோற்றத்தை ஒரு மாத்திரை நேரமாகிலும் மனதில் நினையாத பேர்களுக்கு என்ன நேரும் தெரியுமா? அவர்களின் கொடை குணம், சிறந்த குலம், கல்வி, குணம் இவையெல்லாம் குன்றி வீடு வீடாக சென்று ஓடேந்தி உலகெங்கும் பிச்சை எடுத்து திரிவார்கள். அபிராமி தாயே, நீ நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று 5 வகை பூதங்களாகவும் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற இவைகளின் தன்மையாகவும் நிற்கக்கூடியவள் சுந்தரியே. உன்னுடைய செல்வம் பொருந்திய திருவடிகளை சார்ந்தவர்கள் சிறந்த தவத்தை பெறுவார்கள். அத்துடன் அவர்கள் அடையாத செல்வமும் இல்லை. அதாவது எல்லா. அபிராமி தாயே, மேகம் போலும் அடர்ந்த கூந்தலை உடையவளே, நின்னுடைய அருள் பெருக்கும் கடை கண்களை வணங்கினாலே போதும். அக்கண்களே அடியார்களுக்கு சிறந்த செல்வத்தை தரும், நல்ல கல்வி தரும், சோர்வடையாத மனதையும் தரும், தெய்வீக அழகை தரும், நெஞ்சில் வஞ்சம் கலவாத உறவினர்களை தரும், நல்லன எல்லாம் கிட்டும். அபிராமி அன்னையே, உன்னை என் கண்களுக்கு களிக்குமாறு கண்டு கொண்டேன். கடம்பவனம் என்னும் பதியில் உறைந்த அபிராமி அன்னையே, நின் பேரழகை கண்டு கொண்டேன். பண்ணும் விரும்புகின்ற குரல், வீணை தாங்கிய அழகிய கரங்கள், திருமுலை தாங்கிய திருமார்பு, மண்மகள் மகிழும் பச்சை நிறம் இவைகளையெல்லாம் கொண்டு மதங்கர் என்னும் குலத்தில் தோன்றிய பேரழகானவளே, உன்னை கண்டு கொண்டேன்.
அபிராமி தேவி எவருக்கும் இணையில்லாத திருமேனி அழகு உடையவள். வேத பொருளிலே திருநடம் புரிந்த சிவந்த பாத தாமரைகளை உடையவள். குளிர்ந்த இளம் பிறையை தன் திருமுடிகளில் சூடிய கோமலவல்லி. இனிமையான கொம்பான தேவி இருக்க நெஞ்சே ஊக்கம் குறைந்து ஏக்கம் கொள்ளாதே. உற்ற இடத்தில் ஒன்று கோலாக அன்னை இருக்க உனக்கு ஏன் குறை? அபிராமி தாயே, என்னுடைய குறைகளெல்லாம் தீர உன்னையே வணங்குகின்றேன். இக்குறையுடைய பிறவியை நான் மறுபடியும் எடுத்தால் என் குறையே அல்ல, அது உன்னுடைய குறையே ஆகும். அகன்ற வானத்தில் தோன்றும் அந்த மின்னலையும் பழிக்குமாறு உள்ள நுண்ணிய இடையை உடையவளே, எம்முடைய தந்தை சிவபெருமான் தன் குறை தீர தனது திருமுடி மேல் சாதிய அழகிய பாத தாமரை உடையவளே. நீல் விசும்பு அப்படின்னா நீண்ட பெரிய வானம். எங்கோன் அப்படின்னா எம்மை காக்கும் சிவபெருமான். அபிராமி அன்னையே, உன்னுடைய மாலை கதம்ப மாலை படைகளோ பஞ்சபானங்கள் எனப்படும் ஐவகை மலர் அம்புகள், வில்லோ கரும்பு, உன்னுடைய நெற்றி கண்களோ அருள் கண்கள், 4 கரங்களோ செந்நிறம் ஆகும். உன்னை வைரவர்கள் வணங்கும் நேரமோ நள்ளிரவு. திரிபுரை என்ற பெயரும் உனக்கு உண்டு. நீ எனக்கு மேலாக வைத்திருக்கும் செல்வம் நின்னுடைய திருவடி தாமரைகளே ஆகும். யாமம் அப்படின்னா மாலை, யாமம் அப்படின்னா நேரம். 3 கண்களை உடைய சிவன், திருமால், பிரம்மா முதலானோரும் வணங்கக்கூடிய தேவி அபிராமியே, உன்னுடைய பாதங்களிலே சரண் என்று அடைந்த அடியார்கள் இந்திர போகத்தையும் விரும்ப மாட்டார்கள். ரம்பை முதலான தேவ மகளிர் பாடி ஆட பொன் ஆசனமே கிட்டினும் அன்னையின் பாத சேவையையே பெரிதென நினைப்பார்கள். இங்கு அயன் அப்படின்னா பிரம்மன், தமன் அக்கா அப்படின்னா கற்பக சோலை. பெரிய மலைகளையும் நுரை கடலையும் 14 உலகத்தையும் பெற்றெடுத்த அபிராமி தாயே, மனம் வீசும் பூவை அணிந்த குழல் உடையவளே, உன்னுடைய திருமேனியை இடையராது சிந்தையிலே தியானிப்பவர்கள் சகலத்தையும் தருகின்ற கற்பக மரத்தின் நிழலையும் பெற்று இன்புறுவார்கள். இடைவிடாது தோன்றும் மானிட பிறவியும் இல்லாமல் போவார்கள். அத்தகைய பல பிறவிகளில் பெற்றெடுக்கும் மானிட தாயாரும் இல்லாமல் போவார்கள். என்றும் நிலையாகிய தாய் நீயே அம்மா. அபிராமி தாயே, பஞ்சபானங்களை உடையவளே, உன்னுடைய திருக்கோலத்தையே மனதில் நினைத்து தியானிக்கின்றேன். உன்னுடைய திருவருளை கொண்டு மருட்டுகின்ற யமன் வரும் வழியை கண்டு கொண்டேன். கண்டதும் அல்லாமல் அவன் வருவதற்கு முன் அவன் வழியை அடைத்தும் விட்டேன். எல்லாம் நின் திருவருள் தாயே. வண்டு மொய்க்கும் தேனோடு கூடிய கொன்றை மாலையை அணிந்த சிவபெருமானின் இடபாகத்தை வெற்றி கொண்டு தானொரு பாதியாக அமர்ந்தவளே. அபிராமி தாயே, உன்னை பைரவர் வணங்கக்கூடிய பைரவி, பஞ்சமி, பாசத்தையும் அங்குசத்தையும் உடைய பாசாங்குசை, ஐவகை மலர் அம்புகளை உடைய பஞ்சபாணி, பஞ்சகரின் உயிரை மாய்த்து அவர்கள் இரத்தத்தை குடிக்கின்ற மேலான சண்டி, மகா காளி, ஒளி வீசும் கலை பொருந்திய வைரவி, சூரிய சந்திர மண்டலத்தில் உள்ளோர்க்கு மண்டலி, சூலத்தை உடைய சூலி, உலகளந்த வராகி என்றெல்லாம் அடியார் பல்வேறு நாமங்களை சொல்லி வணங்குவார்கள். குற்றமற்ற வேதங்களிலும் நின் திருநாமங்கள் இவ்வாறு கூறப்படுகின்றன. அதையே அடியார்கள் மீண்டும் மீண்டும் சொல்லி வாழ்த்தி வணங்கி வழிபடுகின்றோம் அம்மா. என் தாயே அபிராமி, உன்னையே என் 2 கண்களில் எழுதி வைத்தேன். அந்த உருவம் எப்படிப்பட்டது என்றால், மாணிக்க பூன் அணிந்த பொற்கலசம் போன்ற திருமுலை, அம்முலை மேல் பூசிய மனம் வீசும் சிறந்த சந்தன கலவை, அங்கே புரளும் அணிகலன்கள், சிறந்த முத்துக்கொப்பு, வைரத்தோடு செழுமையான கருணை மிகும் கடை கண்கள், குளிர்ச்சியை உமிழ்கின்ற நிலவை போன்ற திருமுகம், இவைகளெல்லாம் கொண்ட வடிவையே என் மனதில் இருத்தினேன். அபிராமியின் விழிகளில் என்றும் அருள் உண்டு. வேத முறைப்படி அவளை வழிபட எனக்கு நெஞ்சமும் உண்டு. ஆகையால் பழியையும் பாவத்தையுமே விளைவித்து பால் நரக குழியில் அழுந்தி வாடும் வேதையர்களோடு எனக்கு இனி
என்ன தொடர்பு? அபிராமி அன்னையே சிறந்த துணை ஆவாள். அபிராமி தாயே, பொன் தாமரையில் வாழும் பேரழகானவளே, என்னை உன் அடியார்கள் கூட்டத்தில் சேர்த்தவளே, நான் செய்த கொடிய வினைகளையெல்லாம் ஒழித்தவளே, ஒன்றையும் அறியாத எனக்கு உன்னுடைய உண்மை உருவை காட்டியவளே, உன்னை கண்ட என் கண்ணும் மனமும் களிநடம் புரிகின்றது. இவ்வாறெல்லாம் என்னை நாடகமாட செய்தவளே, உன்னுடைய கருணையை தான் என்னவென்பேன் தாயே. அபிராமி தாயே, என்னிடத்தில் நீ வைத்த பெருங்கருணையினால் நான் கள்ள நெஞ்சம் உடையவரிடம் நெருங்க மாட்டேன். உலகத்தில் மற்ற சக்திகளெல்லாம் உன்னுடைய பரிவார தேவதைகளே ஆகும். ஆதலினால் நான் அவர்களை வணங்க மாட்டேன், ஒருவரையும் போற்றவும் மாட்டேன். நான் அறிவில்லாதவன் ஆயினும் என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்று உன்னை வணங்கும் சில ஞானிகளோடு மட்டுமே பிணங்காது சேர்ந்து உறவாடுவேன். அபிராமி அன்னையே, வண்டுகள் ஆர்க்கும் தாமரையில் வாழ்பவளே, பேரழகானவளே, உலகமெல்லாம் ஒளியாக நின்ற ஒளி வீசும் உன்னுடைய திருமேனியை நான் நினைக்கும் தோறும் களிப்படைகின்றேன். அக்களிப்பின் மிகுதியால் அந்த காரணங்கள் விம்மி கரை புரண்டு பர ஒளியாக உள்ள ஆகாயத்தில் ஒன்றி விடுகின்றன. இவ்வளவு பேரொருள் காட்டி அருளிய உன் தவ நெறியை நான் எவ்வாறு மறப்பேன்? ஒருபோதும் மறவேன் தாயே. அன்னையே, அபிராமி தாயே, உன்னுடைய மனமிக்க திருவடி தாமரைகளில் தேன் சிந்தும் புது மலர்களை வைத்து இரவு பகலாக தியானம் செய்யும் பெரியோர்கள், தேவர்கள் முதலிய யாவரும் இந்திர பதவி, ஐராவதம் என்ற யானை, ஆகாய கங்கை, வலிமையான வஜ்ராயுதம், கற்பக சோலை முதலியவைகளை முறையாக பெற்று பெருவாழ்வு வாழ்கின்றனர். எனக்கும் அருள் புரிவாயாக. அடியார்களே, என் அபிராமி அன்னை இடையில் ஒளிவீசும் செம்பட்டு அணிந்தவள், ஒளிவீசும் பிறைச்சந்திரனை அணிந்த சடையை உடையவள், வஞ்சகர்களின் நெஞ்சிலே குடிகொள்ளாதவள், ஒளி விளங்கும் நுண்மையான நூல் இடையால் சிவபெருமானின் இடபாகத்தில் குடிக்கொண்டவள். என் அன்னையாகிய இவள் அந்த நாள் என்னை அடிமையாக கொண்டாள். என்னை இனி இவ்வுலகில் பிறக்க வைக்க மாட்டாள். அத்தகைய தேவியை நீங்களும் தொழுது போற்று. நீங்களும் பிறவி எடுக்காத பேரெய்த அவளையே தியானம் செய்யுங்கள். அபிராமி தாயே, நான் எத்திசையை நோக்கினும் உன்னுடைய படைகளாகிய பாசமும் அங்குசமும், வண்டுகள் மறைந்திருக்கும் மலம்பு ஐந்தும், கரும்பு வில்லும், என்னுடைய துன்பங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய திரிபுரை ஆகிய நின் திருமேனி அழகும், சிற்றிடையும், பச்சை அணிந்த குங்குமம் தோய்ந்த மார்பகங்களும், அவற்றின் மேலே அசையும் முத்து மாலையும் என் கண்முன்னே காட்சி அளிக்கின்றன. அபிராமி தாயே, தேனையும் பாகையும் ஒத்த இனிய மொழி உடையவளே, யமன் கோபித்து பல கிளைகளை கொண்ட சூலத்தை என் மீது செலுத்தும் போது திருமாலும் பிரம்மனும் வேதங்களும் வானவர்களும் தேடியும் காணாத திருப்பாதங்களையும் சங்கை அணிந்த திருக்கரங்களையும் கொண்டு நீ என் முன்னே காட்சி தந்து அருள வேண்டும் அம்மா. அபிராமி தாயே, நெற்றி கண் கொண்டு மன்மதனை எரித்த எம்பெருமானாகிய சிவபெருமானின் யோக விரதத்தை இவ்வுலகத்தவரும் பழிக்குமாறு அவனது இடப்பக்கத்தில் இடம் கொண்டு ஆள்பவளே, யோனாகிய என் கண்களிலும் என் செயல்களிலும் வாக்குக்கும் மனதிற்கும் எட்டாத நின் திரு உருவமே தோன்றி காட்சி அளிக்கின்றதே, இது என்ன வியப்பு அன்னையே. அபிராமி தாயே, பகைவர்களது முப்புறத்தை எரிக்க மேருமலையை வில்லாக கொண்டவரும், திருமாலின் உந்தி தாமரையில் தோன்றிய பிரம்மனின் சிரம் ஒன்றை கிள்ளி அழித்தவரும் ஆன சிவபெருமானின் இடபாகத்தில் சிறந்து வீற்று இருப்பவளே, யாருமே துணையில்லாத நான் நீயே கதி என்று சரணடைந்தேன். ஆகையால் எளியோனாகிய என்னிடத்தில் உன்னுடைய பக்தர்களுக்கு உரிய தரம் இல்லை என்று என்னை நீ தள்ளிவிடுதல் தகாது. அது உன் அருளுக்கும் அறம் அன்று. அபிராமி தாயே,
சிறந்த தாமரையில் வீற்றிருக்கும் செல்வமே, என்னுடைய உடலுக்கும் உயிருக்கும் தொடர்பற்று அறிவு மறதி மிகுந்து இருக்கும் வேளையில் உன்னுடைய சேவடி என்னுடைய சென்னியில் படர வேண்டும். மேலும் பற்றின்மையை அனுகிரகிக்கும் நின்னுடைய துணைவரும் மோன நிலையில் நான் அரித்துயிலில் அமரும் பேற்றை எனக்கு தந்தருள வேண்டும். அபிராமி தாயே, உலகில் எனக்கு இனி கிடைக்காத பொருளென்று ஏதும் இல்லை. என்னுடைய உள்ள தாமரையை உன்னுடைய பழைய இடமாக கருதி வந்து அமர்ந்தாய். மேலும் நான் பிறந்தும் இறந்தும் வருந்தாமல் இருக்க அருள் புரிந்தாய். பார்க்கடலில் தோன்றிய அமிர்தத்தை திருமால் தேவர்களுக்கு கொடுக்க முதலாக இருந்த அபிராமி தாயே, எனக்கு இனி ஏது குறை அம்மா? அபிராமி தாயே, நீ மின்னல் போலும் மெல்லிய இடையினை உடையவள். விரிந்த சடைமுடி நாதர் சிவபிரானோடு இணைந்து நிற்கும் மென்மையான முலைகளை உடையவள், பொன்னை போன்றவள். இவ்வாறாகிய உன்னை வேதப்படி தொழுகின்ற அடியார்க்கும் அடியவர்கள் பல்வகை இசைக்கருவிகள் இனிதாக முழங்கி வர, வெள்ளை யானை ஆகிய ஐராவதத்தின் மேலே ஊர்ந்து செல்லும் இந்திர பதவி முதலான செல்வ போகங்கள் பெறுவார்கள். மின் அணையால் அப்படின்னா மின்னலை போன்ற இடையினை உடையவள். புல்லிய அப்படின்னா அணைந்த, பல்லியம் அப்படின்னா இசைக்கருவி அப்படின்னு அர்த்தம். அபிராமி தாயே, முதல் என்று கூறப்படும் மும்மூர்த்திகளும் மற்றுமுள்ள தேவர்களும் போற்றி தொழுகின்ற புன்னகையை உடையவளே, உன்னுடைய ஞானத்திற்காகவே உருகி நின்ற என்னை உன் பாதத்திலேயே பற்றும்படி செய்து உன் வழிபடியே யான் நடக்கும்படி அடிமையாக கொண்டவளே, இனி நான் வேறொரு மதத்திலே மனமயக்கம் கொள்ள மாட்டேன். அவர்கள் செல்லும் வழியிலேயும் செல்ல மாட்டேன். உலகமெல்லாம் பெற்றெடுத்த தலைவியாகிய அபிராமி அன்னையின் திருமார்பகங்களை தாமரை மொட்டு என்கிறார்கள். கருணை ததும்பி நிற்கும் முதிர்ந்த கண்களை மருட்சிமிக்க மான் கண்கள் என்கிறார்கள். முடிவில்லாதவள் என்றெல்லாம் பக்தர்கள் கூறுகின்றார்கள். இவை எல்லாமே மாறுபட்ட கூற்றுகள். இவைகளை நினையும் போது எனக்கு நகைப்பே உண்டாகிறது. இனிமேல் நாம் செய்யக்கூடியது இத்தகைய கற்பனைகளை தள்ளி அவளின் உண்மை நிலையை அறிவதே ஆகும். அபிராமி அம்மையை பக்தியோடு விரும்பித் தொழும் அடியவர்களின் கண்களில் நீரானது பெருகி மெய் சிலிர்த்து ஆனந்தம் ததும்பி அறிவு மறந்து வண்டை போல் கழித்து மொழி தடுமாறி முன்பு சொல்லிய பித்தரை போல் ஆவார்கள் என்றால் அப்பேரானந்தத்திற்கு மூலமான அம்பிகையின் சமயமே மிக சிறந்ததாகும். அபிராமி தாயே, அழியாத குணக்குன்றே, அருள் கடலே, மலையரசன் பெற்றெடுத்த அழகிய கோமலவல்லியே, எனக்கு உரிமை என்று எப்பொருளும் இல்லை. அனைத்தையும் அன்றே உன்னுடையதாக்கிவிட்டேன். இனி எனக்கு நல்லதே வந்தாலும் தீமையே விளைந்தாலும் அவற்றை உணராது விருப்பு வெறுப்பு அற்றவன் ஆவேன். இனி என்னை உனக்கே பரம் என்று ஆக்கினேன். என் அபிராமி அன்னையை இளமையும் அழகும் மிக்க கோமலவல்லி அழகிய மென்மையான தாமரையை கோயிலாக கொண்டு உறையும் யாமலவல்லியை, குற்றமற்றவளை, எழுதுவதற்கு இயலாத எழில் கொண்ட திருமேனி உடையவளை, சகல கலைகளிலும் வல்ல மயில் போன்றவளை, தம்மால் கூடுமானவரை தொழுகின்ற அடியவர்களே 7 உலகங்களையும் ஆட்சி புரியும் அதிபர்கள் ஆவார்கள். என்னுடைய அன்னை அபிராமியை புண்ணியம் பல செய்து அவற்றின் பயனையும் அடைந்த சூரியன், சந்திரன், அக்னி, குபேரன், தேவர்களின் தலைவனான இந்திரன், தாமரை மலரில் உதித்த பிரம்மன், முப்புறங்களை எரித்த சிவபெருமான், முரணை தண்டித்த திருமால், பொதியமலை முனியாகிய அகத்தியர், கொன்று போர் புரியும் கந்தன், கணபதி, மன்மதன் முதலாகிய எண்ணற்ற தேவர்கள் அனைவரும் போற்றி துதிப்பார்கள்.
அபிராமி தாயே, நீ உண்மை பொருந்திய நெஞ்சை தவிர வஞ்சகர்களுடைய பொய் மனதில் ஒருபோதும் வந்து புகுந்து அறியாதவள் பூங்குயில் போன்றவளே. உன்னுடைய பாத தாமரையை தலையில் சூடிக்கொண்ட சிவபெருமானாகிய சங்கரனின் கையில் இருந்த தீயும் முடிமேல் இருந்த ஆறும், அதாவது ஆகாய கங்கையும் எங்கே ஒளிந்து கொண்டனவோ? கறந்தது அப்படின்னா ஒளிந்து கொண்டது, விரகர் அப்படின்னா வஞ்சகர். அபிராமி தாயே, அன்று கைலங்கிரி தலைவனாகிய சிவபிரானுக்கு மனம் முடித்த மலையரசன் மகளே, கடம்ப வனத்தில் உறைந்த குயிலே, இமயமலையில் தோன்றிய அழகிய மயிலே, ஆகாயத்தில் நிறைந்திருப்பவளே, தாமரை மீது அன்னமாக அமர்ந்திருக்கும் திருக்கோலத்தை உடையவளே. கடம்பவனம் அப்படிங்கிறது மதுரை, விண் அப்படின்னா சிதம்பரம், தாமரை அப்படின்னா திருவாரூர். மதுரையில் குயிலாகவும், இமயத்தில் மயிலாகவும், சிதம்பரத்தில் ஞான சூரிய ஒளியாகவும், திருவாரூரில் அன்னமாகவும் அம்பிகை விளங்குகிறாள் என்பது வழக்கு. பாடல் 100. அபிராமி தாயே, குழையிலே தவழும்படியாக உள்ள கொன்றை மலரால் தொடுத்த மாலையின் மனம் கமழும் மார்பகங்களையும் தோள்களையும் உடையவளே, மூங்கிலை ஒத்த அழகிய கரும்பு வில்லும், கலவிப்போருக்கு விரும்பக்கூடிய மனம் மிகுந்த ஐவகை மலரம்பும், வெண்மையான முத்துப்பல் இதழ் சிரிப்பும், மானை ஒத்த மருண்ட கண்களுமே எப்பொழுதும் என் நெஞ்சில் நிறைந்திருக்கின்றது. அத்திருமேனியையே நான் வழிபடுகின்றேன். குழை அப்படின்னா ஒரு வகை காதணி, கழை அப்படின்னா மூங்கில், உழை அப்படின்னா மான், வேரி அப்படின்னா வாசம், வெண் நகை